ட்ரம்ப் நெத்தன்யாகு ரகசிய சந்திப்பு. ஏவுகணை மூலம் ஈரான் அட்டாக். பயத்தில் முடங்கிய அமெரிக்க ராணுவம். வளைகுடாவில் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்து வரும் சூழலில் ஜோர்டானில் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் இந்த திடீர் தாக்குதல் நிலைமையை மோசமாக்கியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் கூறுகையில், இந்த தாக்குதல் திடீர் தாக்குதலாக நடத்தப்பட்டது. இருப்பினும் ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளும் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டன. உயிரிழப்போ சேதமோ ஏற்படவில்லை. அமெரிக்க படைகள் தொடர்ந்து ஹை அலர்ட் மோடில் தான் இருக்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் நடந்த அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருவரும் வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 90 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் பாசிட்டிவாகவும் இருந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவே ஜோர்டான் அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. ட்ரம்ப் நெத்தன்யாகு ரகசிய சந்திப்பு. ஏவுகணை மூலம் ஈரான் அட்டாக். பயத்தில் முடங்கிய அமெரிக்க ராணுவம். வளைகுடாவில் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்து வரும் சூழலில் ஜோர்டானில் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் இந்த திடீர் தாக்குதல் நிலைமையை மோசமாக்கியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் கூறுகையில், இந்த தாக்குதல் திடீர் தாக்குதலாக நடத்தப்பட்டது. இருப்பினும் ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளும் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டன. உயிரிழப்போ சேதமோ ஏற்படவில்லை. அமெரிக்க படைகள் தொடர்ந்து ஹை அலர்ட் மோடில் தான் இருக்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் நடந்த அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருவரும் வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 90 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் பாசிட்டிவாகவும் இருந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவே ஜோர்டான் அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது.